இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் புத்தக கண்காட்சினாலே இதுதாங்க சொல்லி ஆகணும். 1000+ ஷாப்ஸ் இருக்குது. இந்த புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 rupees வருது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 2 rupeesக்கு தான். ஏன்னா கிட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் இருக்குங்க. ஸோ கிட்ஸ்க்கான புக் வேர்ல்டுன்னு சொல்லலாம். நாங்கள் இந்த வருஷம் வந்து புதுசாக 8 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தமிழிசை, ராமலிங்க அடிகளார், நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்காக நீங்கள் படிப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு இதில் வந்து நிறையா கிறுக்கி புக்கை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆகாது. இது மாதிரி திருக்குறள் ஓலைச்சுவடி அப்படின்னு போட்டு வெளியிட்டிருக்கோம். அதே சைஸில் ஓலைச்சுவடி முன்ன வந்தது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நந்தனமில் இருக்கிற 47வது புத்தக கண்காட்சியில் தாங்க இருக்கிறேன். OMC கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெளியிலே பைக் நிப்பாட்டிட்டு நடந்துட்டு வரீங்களா, ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்து கவியரசன் பதிப்பகம். நம்பர் 3 வந்து ஷாப்பு லிஃப்கோ பப்ளிஷர்ஸு. இதில் வந்து முக்கியமாக கொஞ்சம் பாருங்கள். இது வந்து இப்போ நியூ அரைவல்ஸ் எல்லாம் வந்து பேனரில் வச்சுருக்கோம். அதுவும் நியூ அரைவல்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கலாம் புக்ஸு சார். புக்ஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து எல்லாம் டிவோஷனல் புக்ஸ், ஃபுல்லாகவே டிவோஷனல் தான். காஸ்ட் எவ்வளோ சார் வருது? இது வந்து இதிலே போட்டிருக்கோம் சார். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் போட்டிருக்கோம். 125னா 10% டிஸ்கவுண்ட் தரோம். வேறு உங்கள் ஷாப்பில் டிஃப்ரெண்ட்ஸான புக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் சார். சைல்ட்ஸ் கிட்ஸு ஸ்டோரி புக்ஸு இருக்குது. இதெல்லாம் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான்? ஆமாம், பப்ளிஷ். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா அயோத்தியில், அதுக்காக வேண்டி அதை நினைவுபடுத்துறதுக்காக இது பண்ணுறாங்க. தென் இதுவும் அதே தாங்க. ராமர் கும்பாபிஷேகம், அயோத்தி ராமர் கோயில் ஓப்பனிங் இல்லையா, அதுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த செஸ் போர்டு வந்து ஒரு சைடு ராமர் டீமும் ஒரு சைடு ராவணன் டீமும் இருக்கும் பாருங்கள். இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் இது. ராமர் டீம் செஸ் போர்ட்லாம் சேல்க்காக இல்லை சும்மா சேல் தான். எவ்வளோ சார் வருது இது வந்து 1000 rupees வரும். ஆஃபரில் வந்து நாங்கள் 799 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த சூரியன் பொங்கலுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கு சார். இது சூரியனுக்காக பூஜை பண்ணுறதுக்காக பூஜை செட்டு மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிசைனிங் இருக்கும். அதில் ராமர் கண்ட அயோத்தியான்னு இந்த புது பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ராமருடைய ஸ்தோத்திரங்கள், அவருடைய இது எல்லாமே ராம இருதயம் ஒன்று இருக்கும். ராம இருதயம், அவருடைய ஸ்தோத்திரங்கள், ரகுவீர யாதவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் புக் இது. சகசராம ஸ்தோத்திரம். ரெண்டாவது இந்த சகல காரிய சித்தின்னு ஸ்ரீமத் ராமாயணம் அவரோட புக்கு. இந்த கலெக்ஷன் இது கொடுப்போம் சார். இது அவருடைய ஸ்டில்ஸு பார்க்குறீங்களா, இது அவருடைய ஹிஸ்ட்ரியை வந்து இது மாதிரி படமாக வச்சுருக்கோம். இது எவ்வளோ வருது இந்த பாக்ஸ் கிட் ஒன்று? இது 2000 வரும் சார். 2000 வரும். ஆஃபர் போக 2000 இல்லை? ஆஃபர் போக தான் 2000 சார். அவருடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இதில் இருக்கும் கேலண்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 செட்டாக போட்டிருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது இல்லையா, இங்கே வந்து ஒரு 600+ ஷாப் இருக்குது. ஸோ பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு 400+ இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000+ ஷாப் கிட்டே இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷாப்பும் நான் போயிட்டு ரிவ்யூ எடுக்க முடியாது இல்லையா, அதனால தான் சார் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா 114வது நம்பர் ஷாப் இது. ஸோ பப்ளிகேஷன் டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் நடத்துகிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தமிழ் புக்ஸ் தாங்க இருக்குது. B.R. அம்பேத்கர் அவர்களோடது, காந்தி வாழ்க்கை சித்திரம், ராமலிங்க அடிகளார், மாமல்லபுரம், தென் இளைஞர்களுக்கெல்லாம் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் சார் அவருடைய புக் இது. ஸோ இந்த ஷாப்பில் நான் வந்து பார்க்கும்போது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 rupees வருது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 2 rupeesக்கு தான். ஆனால் 2 rupees தானே, இது 2 rupees தான். ஸோ கதம்ப மலர்கள்
ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்ஸ்லாம். ஏன்னா நிறைய பேர் வந்து புக்ஸ்லாம் படிக்கிற ஒரு ஹேபிட்டாக இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு புத்தக கண்காட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 145 ருபீஸ் இல்லையா. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்க்கு. தென் வந்து மானஸ் சரணாலயம். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழாக்கம் வந்து எஸ் மீனாட்சி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த புக் வந்து 75 ருபீஸ் ஆக்சுவல் ப்ரைஸு. ஸோ அவங்க வந்து 25 ருபீஸ்க்கு தராங்க. இந்த புக் பார்த்திங்கன்னா 125 ருபீஸு 50 ருபீஸ்க்கு தராங்க. மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் புக்ஸ் தாங்க நிறைய இருக்குது. ஸோ இங்கிலீஷ் புக் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. பட் நிறைய பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸ் தாங்க இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ஒரு 10 புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து படிக்கிறதுக்காக விரும்புவாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து தமிழ் புக்கே வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இது ஷாப் நம்பர் 113 14 பப்ளிகேஷன்ஸ் டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டால் இது. எங்ககிட்ட மொத்தம் 800 டைட்டில்ஸில் புக்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 8 லட்சம் புக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். இது ஆல் ஓவர் இந்தியா எங்ககிட்ட சேல்ஸ் எம்போரியம்லாம் இருக்குது, சென்னையில் இருக்குது. இப்போ இந்த புக் ஃபேரில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் வந்து புதுசாக 8 புக்கு தமிழ் புக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆத்தென்டிக்கான புக்கு. எல்லா புக்குமே வந்து ஒரு புக் கமிட்டி தேர்வு பண்ணி தரமான புத்தகமாக வந்து வெளியிடுறோம். இப்போ மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரபூர்வமான பப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து புக்குகளுடைய தரம் வந்து இருக்கும். அது காகிதம், தேர்ந்தெடுத்த காகிதம், அச்சிட்ட முறை எல்லாமே வந்து நேர்த்தியாக இருக்கும். இது தவிர எங்கள்கிட்ட யோஜனா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், குருக்ஷேத்ரா அப்படின்னு இளைஞர்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இருக்குது. யோஜனாங்கிறது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவையானது. அதோடைய தமிழாக்கம் திட்டம்னு இருக்குது. அதே மாதிரி குருக்ஷேத்ரா அதுவும் நம்மளுடைய அரசாங்க துறைகளின் செயல்பாடு பற்றி இருக்குது. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கு வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரவேற்பாக இருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட சீரீஸ் ஆஃப் காஃபி டேபிள் புக் இருக்குது. குடியரசுத் தலைவர் மாளிகையுடைய சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி இந்திய கலாச்சாரம், இந்திய மதுபானி பெயிண்டிங், அந்த மாதிரி பல காஃபி டேபிள் புக்கு கூட இருக்குது. இதில் வந்து 15 வருஷம் பழைய புத்தகங்கள் வந்து 80%, 90% டிஸ்கவுண்ட் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இந்த வருஷம் வந்து புதுசாக 8 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தமிழிசை, ராமலிங்க அடிகளார், மாமல்லபுரம், இளைஞர்களுக்கு கலாம், சங்க இலக்கியம் ஒரு அறிமுகம், தாராசுரம் சிற்பங்கள் அப்படி இருக்குது. புத்தரின் புனித வாக்கு இதில் தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஆமாம், இது வந்து இயர் புக், இந்தியா இயர் புக்குன்னு இந்திய அரசு பற்றிய அதிகாரபூர்வமான தகவல்கள், எல்லா துறைகளை பற்றின தகவல்கள் உள்ளது. இது ஆண்டுதோறும் வெளியிடப்படுற ஒரு புத்தகம். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்திய அரசை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஐடியலான ஒரு புத்தகம். இது வந்து இந்த வருஷத்துக்கான புத்தகம். இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்பட உள்ளது. இது போன வருஷத்து புக்கு. 400 ரூபாய்க்கு கழிவில் கொடுக்குறோம் நாங்கள். ஷாப் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா மாயூரா புக்ஸு. ஸோ இந்த ஷாப் நம்பர் 7 தென் 8. ஸோ இந்த ரெண்டு நம்பர் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரே இடத்துல தான் நடத்திட்டு வராங்க, மாயூரா புக்ஸ் அவங்க. ஸோ அவங்களும் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. எஜுகேஷ்னல் சார்ட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு, 3 புக்ஸு 199, பை 10,000 ருபீஸ் புக்ஸு, இன்னர் 100 ருபீஸ் ஈச் அண்ட் கெட் 300 புக்ஸ் ஃப்ரீ. ஸோ டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் மட்டும் தான். ஃபிக்ஷன் புக்ஸு இன்னர் 125 ஈச் பை 3 at 300 மட்டும்தான். ஸோ நம்ம 125 ருபீஸ் புக்ஸ் வாங்கினேன்னா, ஸோ நம்ம 3 வாங்கினேன்னா ஜஸ்ட் 300 ருபீஸ் தான் தராங்களா. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்பர் 7, 8 மயூரா புக்ஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கு தான் சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சில்ட்ரன்ஸ் புக்ஸு. இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் A to Z, கர்சிவ் ரைட்டிங்கு, நம்பர்ஸ் 1 to 100, ஸோ எல்லாமே இருக்கும் இதில். ஜிகே புக்கு, ஆக்டிவிட்டி புக்கு, ஸ்டோரி புக்கு எல்லாமே இதில் இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா அந்த ரேக்கில் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஓரியன்ட் புக்ஸ் தான் இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்ஸ். இது ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸு 1 to 10. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ சென்சு, ஸ்கெல்டான், டைஜஸ்டிவ், ஸோ அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைப்ரரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரோபோட்டிக்ஸ் இருக்குது, ஃபிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஃபிக்ஷன்ஸ்லாம் நம்ம நிறைய டிஸ்கவுண்ட்டில் தரோம். ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய சார்ட்டு, அந்த போர்டு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் ஃபிக்ஷன் இது.
இது எல்லாமே இம்போர்ட்டட் புக்ஸு. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் நம்ம தரோம் சார். இதில் எல்லா ஃபேமஸ் ஆத்தர் புக்ஸும் இதில் இருக்குது. டோட்டலாக எத்தனை புக்ஸ்லாம் இருக்கும் ஷாப்பில்? இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தா மோர் தென் 5000 புக்ஸ்க்கு மேலே இருக்கும். இதில் பாருங்களேன், இதில் எல்லாமே இதெல்லாம் இந்த சீரீஸ் இது எல்லாமே டைனமிக் டியூஸ் ஆஃப் சயின்ஸு. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே பாப்புலரான சீரீஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைப்ரரியில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷாப் நம்பர் 11 and 12, ஸோ ஸ்மைல் பப்ளிஷிங் இந்தியா. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார்ட்ஸ் தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா கேர் அண்ட் ஷேர், தென் வந்து ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது எல்லா சார்ட்ஸும் இதில் இருக்குது. தென் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். இந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடில் இருக்குது. 10% ஆஃபரில் இருக்குது. 99 rupees. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 89 rupeesக்கு தராங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ஆகுது. ஸோ அவங்க வந்து 89 rupeesக்கு தராங்க கைஸ், 10%. என்னென்ன சார்ட்ஸ் ப்ரோ உங்கள்கிட்ட இருக்குது டோட்டலாக? எங்ககிட்ட வந்து ஆல்ஃபாபெட்டு தமிழ் அரிச்சுவடு இருந்துச்சு. இப்போ வந்து அது காலி. டேபிள்ஸுக்கு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே நம்பர்ஸ் 1 to 100 வரைக்கும் லெட்டர்ஸ்லேயும் இருக்கும், அது வேர்ட்லேயும் இருக்கும். அதேமாரி கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸு எல்லாமே ஒரு சைடு 89னா ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் மறுபக்கமும் இருக்குது. புக்ஸில் என்ன சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட கிட்ஸுக்கு வந்து கலரிங் புக்கு, டாட் டு டாட்டு, அதேமாதிரி இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ரைட்டு, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ரைட்டு, சங்கத்தமிழ் புக்கு எல்லாமே இருக்குது. பம்பரிங் கலரு, டாட் டு டாட் கலரிங் புக், டாட் டு டாட்லேயே நம்ம டாட் டு டாட் பண்ணிட்டு கலரிங் புக்கு. மேஜிக் வித் பென்சில் இருக்குது. மேஜிக் வித் பென்சில் அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதா பென்சில் வந்து ஷேட் பண்ணுறப்போ வந்து அதுலேருந்து இமேஜ் வரும். அதில் ஆல்ரெடி இமேஜ் இருக்கும், அது நம்ம ஷேட் பண்ணுறப்போ வரும். ஆக்டிவிட்டீஸ் புக்கு இதெல்லாம் வந்து ஜூனியரு, சீனியரு எல்லா லெவல் புக்கும் இருக்குது. இது வந்து இங்கிலீஷு டேபிள்ஸ் புக்கு எல்லாமே இருக்குது. அதேமாரி ஆரிகமி புக் இருக்குது. நம்ம அதை வச்சு பேப்பர்ஸ் அதுமாரி நம்ம செய்யலாம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா 11 and 12. ஷாப் நேம் வந்து ஸ்மைல் பப்ளிஷிங் இந்தியா. ஸோ இந்த ஷாப்பில் முக்கியமாக நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் இருக்குங்க. ஸோ கிட்ஸ்க்கான புக் வேர்ல்டுன்னு சொல்லலாம், அவ்வளோ புக்ஸ் இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டோடு இருக்குது. ஷாப் நம்பர் 105 அறிவு நாற்றங்கள். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்லாமிக் புக்ஸ் தாங்க சேல் பண்ணுறாங்க. நபிமார்கள் வரலாறு, என்ஜாய் யுவர் லைஃப், வாழ்க்கை அனுபவி, இதில் வந்து மனித குலத்திற்கு முகமது நபி அளித்த கொடை, பலிகடாக்கள், மனிதருக்கு எதிரான மனுஸ்மிருதி, இஸ்லாம் கூறுவதென்ன, நன்மணிகள் நால்வர், கடவுள் உண்டு கடவுள் ஒன்று, இஸ்லாம் த ப்ராக்டிசிங் ரிலீஜன் ஆஃப் யூனிவர்ஸ். இது வந்து குரான் வந்து தமிழில் இருக்குது, திருக்குரான் தர்ஜமா இருக்குது, மை குரான் ஒர்க் புக். ஸோ நம்ம குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி குரானோட ஆயட்ஸ் எல்லாமே. மை ரம்ஜான் ஃபன் புக்கு சொல்லிட்டு நிறைய புக்ஸ்லாம் இங்கே இஸ்லாமிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ்லாம் இந்த ஷாப்பில் சேல் பண்ணுறாங்க. வணக்கம், என் பேர் எம் பழனி, முல்லை பதிப்பகம். என் ஷாப் நம்பர் 1920 சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்கோம். கடை போட்டிருக்கோம், 2 கடை போட்டிருக்கோம். நாங்கள் திருக்குறள் வெளியிட்டிருக்கோம். திருக்குறள் வந்து இப்போ பொதுவாக ஓலைச்சுவடி தான் வந்திருக்கு. எல்லாருமே புக் சைஸில் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு புது மாதிரியாக இந்த மாதிரி திருக்குறள் ஓலைச்சுவடி அப்படின்னு போட்டு வெளியிட்டிருக்கோம். அதே சைஸில் ஓலைச்சுவடி, முன்ன வந்தது ஓலைச்சுவடி தான் திருக்குறள், அதே மாதிரி போட்டிருக்கோம். 200 விலை, இங்கே 180க்கு தரோம். அது எவ்வளோ பதிகள் வேணாலும் நாங்கள் எங்களால் தர முடியும். ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு திருக்குறள், ஒரு திருக்குறளும் அது கூட ஆங்கிலமும் இருக்குது. இது திருக்குறளும் திருக்குறள் மூலமும் அதுக்கு உரையும், அதுக்கு ஆங்கில உரையும் இருக்குது. ஆங்கில உரை வந்து ஜி போப் எழுந்தது, அவருக்கு அப்படியே போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் பேர் மாற்றம். ஆமாம் மொழி மாற்றம். ஆமாம் அப்படியே ஆங்கில உரையோடு சேர்த்து போட்டிருக்கோம். இது ஆங்கில மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் வாங்கி ஒன்றா படிக்கிறதா ஒரே இதாக நாங்கள் போட்டிருக்கோம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஆமாம் இது ஓலைச்சுவடி மாதிரி விற்கிறதுக்கு நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. திருமணங்களுக்கு அன்பளிப்பு இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கொடுக்குறாங்க. திருமணங்களுக்கு, பிறந்த நாட்கள்லாம் இந்த புத்தகங்களை வாங்கி கொடுக்குறாங்க. சில பேர் திருமணங்களுக்கு பயிரை இந்த புக்கையே போட்டு கொடுக்குறாங்க. அந்த சட்டிக்கிட்டு இந்த தேங்காய் பழம் போடாமல் இந்த திருக்குறளை வாங்கி பயிரை போட்டு கொடுக்குறாங்க. இந்த தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள். அந்த 97, 98 மையப்பன் பதிப்பகம். இங்கே வந்து பொன்னியின் செல்வன் புக்குக்காக வந்து பேட்டி காண வந்திருக்காங்க. அதில் வந்து நிறைய விலையில் இருக்குது. 975, 540, 475, 625 இருக்குது.
அந்த புக்கு வாங்கினோம்னா அந்த புக்கோட விலைகள்லேருந்து 10% கழிவு உண்டு. படம் சினிமா பார்க்குறத விட அந்த புக்கு படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இலக்கிய நயத்தோட அடுத்து என்ன நடக்கும்னு போய்கிட்டே இருக்கும் தொடர்பாக. இதை வந்து பல பேருக்கு புரியலை. சினிமா இந்த டிஜிட்டல் உலகத்தில் சினிமாவை தான் பார்க்கணும்னு லைக் பண்ணுறாங்க. அதை விட வந்து படிப்பு வாசிப்பதை நேசித்தா நல்லாயிருக்கும். பல இலக்கிய புத்தகங்கள் இருக்குது. கல்கியோட இது வந்து அலைவோசை, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, கல்வனின் காதலி, தியாக பூமி, பல புக்கு இருக்குது. புக்ஸுங்க ஆக்சுவலி ஷாப் நேம் நம்பர் ஓகே. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ சென்னை புக் ஃபேரில் ஸ்டால் போட்டிருக்கோம். 23ஆம் நம்பர் ஸ்டாலு. வர்ணா புக்ஸ். எங்கள் புக் ஸ்டாலோட பேர் வந்து வர்ணா புக்ஸுங்க. நம்ம வந்து நியூவாக அந்த மாதிரி ஒரு ரீயூஸபிள் ஒரு புக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எழுதிட்டு எரேஸ் பண்ணுற மாதிரிங்க. நார்மலாக புக்ஸில் வந்து நம்ம எழுதிட்டு தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி. பேப்பர் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. பேப்பர் சேவ் ஆகும். குழந்தைகள் வந்து நிறையா கிறுக்கி புக்கை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆகாது. வெட் கிளாத் வச்சு அழிக்கிற மாதிரி நார்மல் ஸ்கெட்சு, இங்கு, ஜெல்லு, கேட்ரேஜ் எக்ஸப்ட் பால் பாயிண்ட் மட்டும் எழுதக்கூடாதுங்க. வைப்பு வித் கிளாத், வெட் கிளாத் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு 10 வெரைட்டி புக்ஸ் இருக்குது. 10 வெரைட்டி புக்ஸ் இருக்குது. 100 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோங்க. எம்ஆர்பி வந்து 300 ருபீஸ் வருது. ஆன்லைனில் நீங்களே பார்க்கலாம். எல்லாமே 180க்கு மேலே வருங்க. நம்ம 100 தான் கொடுக்குறோம். ஆமாம். இது டேபிள்ஸ் புக்ஸுங்க. இதுவும் அப்படி தான் ஆன்சர் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது வந்து எல்கேஜிலேருந்து ஒரு 5th வரைக்குமே யூஸ் ஆகுங்க. ஏன்னா பேசிக்காக மேக்ஸ் அப்படின்னாவே டேபிள்ஸ் தான் மெயின். அவங்க வந்து டைமிங்கில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. அது வந்து இதிலே வந்து மேக்ஸ் கேம்ஸ் அண்ட் கிளாக் ரீடிங்லாம் இருக்குது. இதுவும் 100 ருபீஸ் தான் கொடுக்குறோங்க. எல்லாமே 100 ருபீஸ். இந்த மேப் புக்ஸ் இருக்குங்க. இது 4th to 10th எல்லா மேப்புமே கவர் ஆகிருக்கும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே எழுதி பார்த்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் மேப் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணுற மாதிரிங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு. புக் ஃபேர்லேயே மோஸ்ட் செல்லிங் புக்ஸுங்க. இது ரீயூஸபிள் புக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கே நான் வந்து ஒவ்வொரு ஷாப்பும் போயிட்டு நான் ப்ரைஸ் கேட்கும்போது நார்மலாக நம்ம வெளியில் இருக்கிற ஷாப்பில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அதை விட இங்கே ஒரு 10% to 50% கிட்ட கம்மியாக தாங்க விற்கிறாங்களே. தென் வந்து இங்கே கவர்மெண்ட்ஸ் கூட வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து புக்கோட அந்த பேஜஸ்க்கான ஒவ்வொரு குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்குது. நல்லா திக்காகவும் இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த புக்ஸ் மேலே நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம ஆன்லைனில் நம்ம எடுத்து சிஸ்டம்லேயும் சரி மொபைல்லையும் நம்ம அந்த வாய்ஸ் கேட்டுருந்தா கூட நம்ம புக்கில் பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 600+ ஷாப்ஸ் ஒன்று இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரோவாக அவங்க போட்டிருக்காங்க. F1, F2, F3ன்னு சொல்லிட்டு. இப்போ F1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாப்புக்கான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து F2 அந்த மாதிரி நீங்கள் வந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி வந்து நான் நிறைய புக்ஸ் நான் இங்கே பார்த்துக்கிட்டேன். வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஷாப்ஸ்லாம் நம்ம ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இங்கே இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் சரி நிறைய காலேஜில் நிறைய பேர் வந்து லைப்ரரியெலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புக்ஸ் இங்கே சேல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணி கழகம். ஸோ சார் இங்கே வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்களா சார்? இப்போ இந்த 6th புக்ஸ்லாம் எவ்வளோ சார் வருது? அறிவியல் சமூக 120. இப்போ ஷாப் ப்ரைஸோட இங்கே கம்மி தானா எப்படி மேடம்? ஓகே. புக்ஸோட ரேட் என்னோ அதே ரேட்டில். ஸோ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்காக நீங்கள் படிப்பீங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் வந்து வெளியில் நிறைய ப்ரைஸில் விற்பாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நந்தனம் புத்தக கண்காட்சியில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் தமிழ்நாடு டேக்ஸ் புக்ஸ் ஜென்ரல். ஸோ அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்கூலில் என்ன பார்க்குறோமோ அதே புக்ஸ் தாங்க இங்கே சேல் பண்ணுறாங்க. அதுவும் நியூவாக இருக்குது. குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் புக்ஸோடது. சார் எல்லா புக்ஸும் இருக்குல்ல சார்? 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே சார். தமிழ் புக்ஸ் மட்டுமா இல்லை எப்படி சார் இங்கிலீஷ் புக்கும் சேர்த்து சேல் பண்ணுறீங்க?
தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து தானே? ஓகே சார். தேங்க்யூ சார். ஷாப் நம்பர் 6869 கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்மக்கிட்ட வந்து டிஎன்பிசி சம்மந்தமான புக்ஸும் யூபிஎஸ்சி சம்மந்தமான புக்ஸ் இருக்குது. கோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, செப்பரேட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம செப்பரேட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழில் படிக்கிறதுனால அந்த கட்டாய தமிழ் மொழி தேர்வு தகுதி தேர்வுன்னு இருக்கும், கம்பல்சரி சப்ஜெக்ட்டு. இதுக்கான புக்ஸ் இருக்குது. அது போக நம்ம டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க்கு, குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட். சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதே மாதிரி இதெல்லாமே நம்ம குரூப் 1 குரூப் 2க்குன்னு மொத்தமாக அந்த மாதிரி வரும் தனியாக. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இங்கே பொது தமிழ் இலக்கணம், இலக்கியம், இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா புக்கும் இருக்குது. இது வந்து கோர் ஸ்பெசிஃபிக் புக்ஸு. இது அட்மிஷன் போட்டால் செட்டாக ஒரு 10 புக்ஸ் வரும். இது நம்ம செப்பரேட்டாக வேணால் வாங்கிக்கலாம். யூபிஎஸ்சிக்கும் தனியாக கோர் ஸ்பெசிஃபிக் புக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. நம்ம அகாடமி வந்து அண்ணா நகரில் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒய்எம்சிஏல 6869 நம்ம ஷாப் வச்சுருக்கோம். ஷாப் நேம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. கேட்லாகில் வந்து கிங்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்றோம். வேறு என்னென்ன புக்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு? இப்போ எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கான ஏதாவது புக்ஸ் இருக்கு அவங்ககிட்ட? அது பேசிக்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அது போக தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னா நம்ம கவர்மெண்ட் புக்ஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ். அது இருக்கு அவங்ககிட்ட? அது நம்மக்கிட்ட கிடையாது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ் தனியாக படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது போக அகாடமி ஸ்பெசிஃபிக்காக புக்ஸ் இருக்கும். கோர்ஸ் வந்து 1 இயர் ரெகுலராக போகும். ஐஏஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க? ஐஏஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 9 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும். அந்த 9 சப்ஜெக்ட் சம்மந்தம் எல்லாமே இந்த புக்ஸு இதில் எல்லாமே வந்துடும். 9 சப்ஜெக்ட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியன் இது வந்து செட்டாக வரும். இதுதான் கோர்ஸ் புக்கு. இந்தியன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ், இது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட். இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கோர்ஸ் வருது. அது இந்தியன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ், வேர்ல்டு ஜியாகிரஃபி, எக்கனாமி, கவர்னன்ஸு, என்விரான்மெண்ட், எத்திக்ஸு, இந்த மாதிரி இது வந்து 15,000 வரும். ஆமாம். இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குறதுக்கும் இங்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா? ஒவ்வொரு இதை பொறுத்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது எக்ஸாக்டாக தெரில. இப்போ நம்ம என்சிஆர்டி படிக்கணும். என்சிஆர்டி வந்து பேசிக்ஸ். என்சிஆர்டி வந்து எந்த இன்ஸ்டியூட்லையும் வச்சுருக்க மாட்டாங்க. அது வந்து தனியாக தான் வாங்கணும். 100 மார்க்கெட்லேயே அந்த மாதிரி தனியாக வாங்கி என்சிஆர்டி பேசிக்ஸ் படிச்சுட்டு இப்போ ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி அவங்க புக்ஸ் கொடுப்பாங்க. இது எங்கள் புக்ஸ், செட் ஆஃப் புக்ஸ். சூரிய பதிவு F29 நம்பர். இது மக்களை வந்து நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணுறது அமெரிக்கன் இதை மாதிரி நிறைய புக்ஸால் இருக்குது மவுண்ட் ரோடில். அதை மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது அவ்வளோ அழகாக மக்களை வந்து நல்லா கவர் பண்ணி வாங்குறாங்க. ரத்தம் மகுடம்ன்ற புக்கும் நல்லா போயிட்டு கொண்டு இருக்கிறது. ரத்தம் மகுடம் 108 ஆன்மீகத்தில். 2வது வந்து ஆனந்தனுக்கு 1000 நாமங்கள், அதுவும் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. புக்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது உங்கள் ஷாப்பில்? பிரிச்சுட்டு நல்ல நார்மல் ப்ரைஸ் தான் எல்லாமே. நாங்கள் டிஸ்கவுண்ட் நல்லா பண்ணி தரோம். நாங்கள் எத்தனை % டிஸ்கவுண்ட்ல இருக்கும்? எத்தனை %? 2%. ஓகே. ஷாப் நம்பர் F29 பார்த்தீங்கன்னா சூரியன் பதிப்பகம் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாங்க. நம்ம நார்மலாக ஒரு லைப்ரரிக்கு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஷாப்போடு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷாப் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நான் காட்டுற பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வந்து ஒவ்வொரு புக்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அவங்க தேடிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைனாகவே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு 100 புக்ஸ் கிட்டே இருக்குது ஸ்டாக்ஸ் எல்லாமே. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் புத்தக கண்காட்சினாலே இது தாங்க சொல்லி ஆகணும். 1000+ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 பேர் நின்னாலும் அந்தளவுக்கு கிளியராக நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒவ்வொரு புக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்ம நம்பர் S3யில் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையோட ஷாப் தாங்க இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் தான் இருக்குது. The Indian secret is issued